அடுத்தபடியாக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தென்மண்டல கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் மன்னன் வாய்ஸ் யூடியூப் சேனலின் நிறுவனர் சந்தன பாண்டியன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம வரலாறை பற்றி பேச போகிறோம். வரலாறை பற்றி பேசணும் அப்படின்னாலே நம்ம படிக்கிற காலத்திலே வரலாறுனா நமக்கு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். வரலாறு பேசினாலே வரலாறு பாடம் வரலாற்று ஆசிரியர்கள் வந்தாலே நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்டு தூங்கி முழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனால் வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரே சொல்லியிருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேடையில் பேசும்போது சொல்லுவார், பிரிட்டிஷார் அங்கே லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றை துவங்கினார்கள். அப்போ அந்த யூனிவர்சிட்டியை போது அதற்கு லண்டன் யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதற்கு வைத்த பெயர் என்ன தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. லண்டன் யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்தால் அதனுடைய ஆயுள் காலம் என்பது 50 ஆண்டுதான். ஆனால் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் வரலாறு என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டு. அதனால் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்று பெயர் வைத்தார்கள். ஆகவே உங்களுக்கு வரலாறு என்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் ஒரு பெயர் வைத்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு பெயர் வைத்தாலும் சரி, ஒரு சமுதாய இயக்கங்களுக்கு பெயர் வைத்தாலும் சரி, ஒரு மண்டபம் கட்டினாலோ உங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தாலோ உங்கள் வரலாற்று ஆணி வேரில் இருந்து நீங்கள் பெயர் வைக்க வேண்டும். இப்போது நம்மளுடைய வரலாறை மொத்தமாக நம்ம சமுதாயத்து வரலாறை எத்தனை ஒரு 100 வருஷத்துக்குள்ள சுருக்கிடுறாங்க. நம்ம சமுதாயத்து வரலாறு கிட்டத்தட்ட ஃபார்வர்ட் பிளாக் வரலாறு தான் நம்ம சமுதாய வரலாறு. தேவரும் நேதாஜியும் தான் நம்ம சமுதாய வரலாறு. இதுதான் நம்மளோட வரலாறு அப்படின்னு சுருக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் யாரும் பேசுறதும் இல்லை, யாரும் புழக்கத்தில் எடுக்கிறதும் இல்லை. மறவர் சமூகத்தோட வரலாறை பற்றி பேசும்போது இன்னைக்கு சிலர் சொல்றாங்க, சிலப்பதிகார காலத்துல தான் மறவர்களை பற்றியே வருது, சிலப்பதிகாரத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல தொல்காப்பியத்திலேயே நம்ம மறவர்களை பத்தி இருக்கு. மரக்கடை கூட்டிய நிலை அப்படின்னு தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மரக்கடை கூட்டிய நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைய காலத்திலேயே மறவர்கள் மரங்கடை வீரத்தை கூட்டிய ஒரு நிலையில் இருந்தார்கள் என்று தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சமூகம் இந்த தேவர் சமூகம். ஆனால் அதை பத்தி எவனும் படிச்சிருப்பாங்க, ஆனா அதை மறைக்கிறாங்க. மறைக்கிறத வெளியே கொண்டு வரதான் நம்மளுடைய வேலை. இங்க சமுதாய அமைப்புகள் எல்லாரும் வச்சிருக்கிறவங்க நம்மளுடைய வேலை என்ன? நம்ம சீட்டுக்கோ மற்ற கட்சிகள்டோ நம்ம சமுதாயத்தை அடகு வைக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. நம்ம சமுதாய வரலாறை வெளியே கொண்டு வரதான் நம்மளுடைய வேலை. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லியிருக்கு? திருவில் மார்பில் தென்னவன் மறவன் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு சிலர் சொல்றாங்க, என்ன தேவர்னு பேர் வச்சிட்டீங்களா, உங்க ஜாதி சர்டிபிகேட்ல தேவர்னு இருக்கா, நீங்க தேவர்னு போட்டுருங்க, நாங்க தேவர்னு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் தேவர்னு போட்டாலும் நீ வரலாற்று திருடதான் செய்வேன். ஏன்னா உனக்கு தான் ஒண்ணுமே இல்ல, இல்லாதவன் இருந்து எடுக்கிறதான உன்னோட வேலை. நான் ஏன் ஜாதி சர்டிபிகேட்டை நான் மறவன் நான் கொண்டு வரேன். அந்த மறவன்ல என்ன போட்டிருக்கு? திருவில் மார்பில் தென்னவன் மறவன் போட்டிருக்கா பொல்லையா? அந்த பாரு, அகனுவானவர் 142வது பாடல் போடப்பட்டிருக்கு. மறவன் போட்டிருக்கு, தென்னவன்னா பாண்டியன் தான் போட்டிருக்கு. நான் சர்டிபிகேட் கொண்டு வரேன், உன்னால சர்டிபிகேட் கொண்டு வர முடியுமா? இதே மாதிரி பாண்டியன் போட்டு ஜாதி சர்டிபிகேட் போட்டு உன்னால கொண்டு வர முடியுமா? முடியாது. நான் கொண்டு வருவேன். ஏன்னா பாண்டியர் மறவர் தான். தொல்காப்பியம் மட்டும் இல்ல, தொல்காப்பியத்தை இங்க கொண்டு வந்த முடத்திருமாறன் அப்படிங்கிற பாண்டிய மன்னர் பாண்டியர்கள் மறவர்கள் தான் தொல்காப்பியத்தில் 2 பாடல் எழுதியிருக்காரு. முடத்திருமாறன் பாண்டிய மன்னர், அவர் தான் தொல்காப்பியத்தை காப்பாத்தி நம்மளுக்கு மதுரைக்கு கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்ல, சிலர் கேட்கிறாங்க, பாளையில எப்படிப்பா பாண்டியர்கள் இருக்க முடியும்? பாளையில பாண்டியர்கள் எங்க இருந்தாங்க? பாளையில என்ன இருக்கு? அட பைத்தியக்காரர்களே, பாளை பற்றிய பாடல்கள் தான் பாண்டியர்களை பற்றியே எழுதப்பட்டிருக்கு. இலக்கியம், சங்க இலக்கியம் நீங்க எத்தனை எடுத்துட்டாலும் 500 பதிற்று பாத்து, பரிபாடல், குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த பாடல்கள்ல பாளை பற்றிய பாடல்கள் தான் பாண்டியரை பத்தி எழுதப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே நீங்க பாண்டியர்களை பத்தி சங்க இலக்கியங்கள்ல எழுதப்படல, பாளையில மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கு. சரி, பாளை பாளைன்னு சொல்றியா, அப்ப பாளை எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் சிலப்பதிகாரத்துல மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாளை என்று படிவம் கொள்ளும் எழுதப்பட்டிருக்கு. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் தான் பாளை. காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடமும் இவைகள் தான் பாளை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் எங்க இருப்பாங்கன்னா மலை சார்ந்த இடங்கள்ல இருப்பாங்க. இல்லைன்னா காடா இருந்த இடத்தை நிலமா மாத்தி நாடா ஆக்கி அங்க ஆட்சி செய்வாங்க. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாளை என்னும் படிவம் கொள்ளும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. குறிஞ்சியும் முல்லையும் தான் மறவர்களோட வாழ்விடம், கள்ளர் மறவர் அகமுடையாரோட ஆரம்ப கால இருப்பிடம் அப்படிங்கிற தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இங்க வாழ்ந்த மறவர்கள் தான் பாண்டியர் என்று நிலையை எழுதுகிறார்கள். ஏனென்றால் அது பாளை என்ற படிவம் கொண்ட பிறகு மறவர்கள் எப்படி வாழ முடியும்? எப்படி விவசாயம் பண்ணி வாழ முடியும்? பாளையில விவசாயம் பண்ண முடியுமாப்பா? பாளையில போர் செய்துதான் வாழ முடியும். ஆணிரை கவர்தல், இன்னைக்கு சிலர் சொல்றாங்க ஆணிரை கவர்தலை பத்தி பேசுறதே கிடையாது. போர் தொழிலோட ஆரம்ப கட்டமே ஆணிரை கவர்தல் தான். அதை பத்தி இங்க எவனுமே பேசுறது. ஆணிரைனா என்னது, ஆக்கோல் கவர்தல் தான் என்னதுன்னு தெரியல. போர் சொல்லி அன்றைய காலத்துல செல்வமாக இருந்தது ஆடு மாடும் பசுந்தான்.
இது நிறைய பேருக்கு தெரியல. நம்ம முட்டா பசங்க யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன காசு பணம் உட்காந்து உங்க தாத்தனும் பாட்டனும் உட்காந்து அச்சடிச்சிட்டு இருந்தா, நோட்டு அச்சடிச்சிட்டு இருந்தானா நாங்க வந்து களை வாங்குறதுக்கு? அன்னைக்கு இருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடு மாடு தான். போர் தொழில் என்பது ஆடு மாடு ஆணிரை கவர்கள் தான் போர் தொழில். ஆணிரை எதற்கு கவர்றாங்க? கவர்ந்து என்ன செய்வாங்க? எல்லாம் வீட்டுல கொண்டு வச்சுட்டாங்களா? ஆணிரை கவர்ந்து அரசனிடம் கொண்டு கொடுப்பார்கள். அரசனுடைய செல்வாக்கையும் செல்வத்தையும் உயர்த்துவதற்காக தான் ஆணிரை கவர்த்தப்பட்டது. அதுதான் அரசு உருவானதுன்னு தோற்றம். இன்னைக்கு அரசாட்சி இங்க எங்கெங்கெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் கல்ஃப் கண்ட்ரில பாலைவனத்துல இன்னைக்கும் மன்னர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயாவது விவசாயம் செழிக்கிற இடத்துல மன்னர்கள் இருக்காங்களா? விவசாயத்தை வச்சு மன்னர்கள் இருக்காங்களா? பாலையில தான் இன்னைக்கும் மன்னர்கள் இருக்காங்க. ஏன்னா பாலையில வேற எதுவுமே கிடையாது. மன்னர்கள் அந்த அரசாட்சியை காப்பாற்றி வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாலை நிலத்துல மன்னர்கள் இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு சிலர் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சிலர் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஒரு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கக்கூடிய சந்தையில நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் போடுவாங்கல்ல கிரீடம், அரசர் வேட போடக்கூடிய கிரீடம், அந்த கிரீடத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த கிரீடம் 1000 ஆண்டு பழமையானது. ஸ்கூல் பசங்க இந்த மார்வேட போட்டி போடுவாங்கல்ல, அந்த கிரீடத்தை வாங்கி வச்சுட்டு, இது 1000 ஆண்டு பழமையான கிரீடம், இதுதான் எங்க பாண்டிய மன்னர் போட்டிருந்தாரு. எத்தனை வருஷம்? 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி பிராடு விட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து வரலாற்று ஆய்வாளர் சிலர் நம்புறதுனால தான் இங்க நிறைய பிரச்சனை வருது. நிறைய பிரச்சனை காரணமே இதுதான். இன்னொரு விஷயம் கேளுங்க. இன்னொரு தட்ட நம்ம சோழபாண்டியன் போன வருஷம் இங்க வந்திருப்பாரு, நம்ம வரலாற்று ஆய்வாளர் சோழபாண்டியன். அந்த அண்ணன் வந்து நேரடியாக சமூக வலைதளங்கள்ல செந்தில் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து விவாதம் பண்றாரு. விவாதம் பண்ணும்போது கேட்கிறாரு, ஆனா நீங்க வந்து பாண்டியர்களை பத்தி நிறைய விவாதம் பண்ணி பாண்டியர் இப்படி எழுந்தார் அப்படி எழுந்தாருன்னு புக் எழுதிருக்கீங்களே, இந்த நம்ம இளவேலங்கால் போர், கயத்தார் போர், பாண்டியர்களோட நடுக்கல்ல பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் அப்படி ஒரு நடுக்கல் இருக்குதே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றாப்ல. அந்த பாண்டியர்கள் கடைசியாக செய்த போர்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய இந்த போரே தெரியாதவன் புக் எழுதி வச்சுட்டு அதை சமூக வலைதளங்கள்ல போடுறான். அதுக்கும் சீமான் போன்றவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. இந்த அப்போ பாருங்க, இப்ப வரலாறு எப்படி நமக்கு மாற்றி எழுதப்படுகிறது அப்படிங்கறத நீங்க பாருங்க. இந்த கயத்தார் போர் இது எவ்வளவு பெரிய போர். பாண்டியர்கள் 1547 வெங்கடராசன் படையெடுத்து வரும்போது இந்த பகுதிகளில் தூத்துக்குடி, கோவில்பட்டி, வல்லநாடு, மொரப்பநாடு, கயத்தார் போன்ற சுற்றுவட்டார பகுதி இது எல்லாமே வெட்டும்பெருமாள் பாண்டியரோட ஆட்சியில இருந்துச்சு. இந்த பகுதி நம்ம எத்தனையோ இடத்துல நம்ம வந்து இந்த விழாவை நடத்திருக்கலாம். ஆனா கோவில்பட்டியில ஏன் நடத்துறோம்? பாண்டியர்கள் கடைசியாக விதையாக விழுந்த இடம் இந்த கோவில்பட்டி தான். இதை நான் ஓப்பனா சொல்றேன். பாண்டியர்கள் கடைசியாக ரத்தமும் சதையுமாக வீழ்ந்த இடம் இதே கோவில்பட்டி தான். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசுறாரு. இது நான் இப்ப பேசின விஷயத்தை ஒத்துதான் அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க பார்த்திருப்பீங்க யூடியூப்ல சொல்றாரு, நீங்க அடிச்சு பார்த்துக்கோங்க. விஸ்வநாத நாயக்கர் வந்து பாண்டியர்கள் அதாவது மறவர்களுக்கு ஆள்றதுக்கு இடம் கொடுத்தாராம். விஸ்வநாத நாயக்கர் இருக்கார்ல, அவர் தான் வந்து நம்ம மன்னர்களுக்கு எல்லாம் ஐயா இந்தாங்க பொழைச்சு போங்க, இந்த ஒரு இடத்தை வச்சுட்டு நீங்க ஆண்டுக்கோங்க, இந்த இடத்தை வச்சு நீங்க ஆண்டுக்கோங்கன்னு இடம் கொடுத்தாராம். விஸ்வநாத நாயக்கரோட அப்பன்ல தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஆவுடையார்புரத்துல நம்ம பூலித்தேவரோட முன்னோர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இது சீமானுக்கு தெரியாதா? சீமான் தமிழர் பேசுறாப்ல. சீமான் தெரியாதா? சீமான் சொல்லியிருக்கேன், விஸ்வநாத நாயக்கர் நமக்கு இடம் கொடுக்கல. விஸ்வநாத நாயக்கருக்கே இடம் கொடுத்ததே பாண்டிய மறவர்கள் தான். விஸ்வநாத நாயக்கரோட ஊரா இது? விஸ்வநாத நாயக்கரோட அப்பன் சொத்தா இது? யாரோட சொத்தும் கிடையாது. இது பாண்டிய மறவனோட பூமி, பாண்டிய மறவரோட சொத்து. விஸ்வநாத நாயக்கர் எங்களுக்கு இடம் கொடுக்கல. விஸ்வநாத நாயக்கருக்கு நாங்க தான் இடம் கொடுத்தோம். அது இடம் கொடுத்தோம். எப்படி இடம் கொடுத்தோம்? அவர் இங்க வந்த உடனே ஐயா அந்த இடத்த நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பெரிய ராஜா, இந்த இடத்த வச்சு நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வநாத நாயக்கருக்கு இடம் கொடுத்தோமா? கிடையாது. விஸ்வநாத நாயக்கர்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போட்டு செத்துருக்கான் பாண்டிய மறவன் வீமன் தேவர். இதே கோவில்பட்டியில ஜெகவீரராம பாண்டியர், அவருடைய தளபதி தளவாய் பாண்டியர், வீமன் பாண்டியர், கிட்டத்தட்ட 5 பஞ்ச பாண்டியர்கள் நின்று விஸ்வநாத நாயக்கர்கிட்ட விஸ்வநாத நாயக்கர் சொல்றாரு, நம்ம போர் பண்ணா நிறைய பேர் சாவோம், மக்கள் எல்லாம் சாவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கிரிமினல் புத்தி தான். இதை நிறைய படையை விட்டு சாட்டா மறவர்கள் வந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதனால ஒத்தைக்கு சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தைக்கு ஒத்த ஒண்டிக்கு ஒண்ட, இது மதுரை விஜயம் அப்படிங்கிற நூல்ல தெளிவாக விஸ்வநாத நாயக்கரோட மனைவி அவங்க எழுதியிருக்காங்க. ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பார்ப்போம்ட்டு. அப்போ மறவர்கள்ல இருந்து வீமன் தேவர் அப்படிங்கிறவர் ஒண்டிக்கு ஒண்டியா இறங்குறாரு. அங்க விஸ்வநாத நாயக்கர் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டிருக்காங்க. அதுல சூழ்ச்சி பண்ணி வீமன் தேவர் கொல்லப்படுறார். வீமன் தேவரோட வாரிசுகள் இன்னைக்கும் ராமநாதபுரம் பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி ஒத்தைக்கு ஒத்தை சண்டை போட்டு செத்தவன் எவனையாவது காட்ட முடியுமா? இந்த மறவர்கள் ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு செத்துருக்கான். ஆனா அந்த சீமான் என்ன சொல்றாப்ல, விஸ்வநாத நாயக்கர் இடம் கொடுத்தார். நான் என்ன சொல்றேன், சீமான் மற்றபடி பேசும்போதெல்லாம் என்ன பேசுவாரு, இந்தியாவே எங்க நாடு தான்ப்பா, தமிழர்களோட நாடு தான், இந்தியாவே தமிழர்களோட நாடு தான் சொல்றாப்ல. ஆனா பாண்டிய நாடு மட்டும் விஸ்வநாத நாயக்கர் கொடுத்த நாடா? இதை நீங்க தான் வந்து யோசிச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன்.
நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாப்ல, அதாவது இது எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, முதலில் போய் நின்று சண்டை போட்டவர் முதலியார், பள்ளத்துல இருந்து சண்டை போட்டவர் பெரிய பாண்டியர், இப்படின்னு மற்ற சமூகத்தை உயர்த்தி பேசக்கூடிய அதே அவர்கள் தேவர் சமூகத்தை மட்டும் எதற்காக தாழ்த்தி பேசணும்? எங்களை பத்தி உயர்த்தி பேச எதுவுமே இல்லையா? உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாதா? தேவர் சமூகத்தை பத்தி பேசும்போது மஞ்சள் சிவப்பு கயிறை கட்டி இருக்கிறவன், கயிறை கட்டிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் இன்னைக்கு நான் வந்து சீமான் வாழ்க, பிரபாகரன் வாழ்க அப்படின்னு சொல்றதுக்கு வச்ச காரணம் சீமான் சொல்றாப்ல. அதாவது நீங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆளை மாத்திட்டே இருப்பீங்க. நாங்க பிறக்கும் போது எங்களுக்கு தேவரும் நேதாஜியும் தான், இன்னைக்கும் தேவர் நேதாஜியும் தான், சாகும் போதும் தேவரும் நேதாஜியும் தான் எங்க தலைவர். இந்த மஞ்சள் சிவப்பு கயிறு இப்பவும் இருக்கும், சாகும் போது என் கையில இருக்கும். இதுதான் எங்களுடைய வரலாறு. இது என்னைக்குமே மாத்த முடியாது. நீங்க வளரணும், நீங்க உங்களை நியாயமான ஆளா காட்டணும்னா நீங்க எதையோ பேசிக்கோங்க. இப்ப சாட்டை துரைமுருகன் நல்லா வரணும், அவர் குடும்பம் நல்லா வரணும் தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க நல்ல பெரிய அரசியல்வாதியா வாங்க, நம்ம சமுதாயத்துக்காரர் பெரிய ஆளா வரணும் நாங்க நினைக்கிறோம். ஆனா நீங்க எங்களை மிதிச்சு மேலே ஏறணும்னு நினைக்காதீங்க. அது ஒரு நாள் முடியாது, நாங்க விடவே மாட்டோம். நீங்க வளருங்க, பெரிய ஆளா அவங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா எங்களை மிதிச்சு நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நாளும் முடியவே முடியாது. அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுறீங்கல்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வீட்டில இருந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட இருந்த இடம் பசும்பொன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு எதற்கு பசும்பொன் பேர் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பசும்பொன் பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நான் சொல்லல. இந்திய ஆவணச்சுவடி ஓலைச்சுவடியில பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வீட்டில இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்தாங்க. செப்பேடு கல்வெட்டுகளை விட ஓலைச்சுவடி மிகவும் பழமையானது. அந்த ஓலைச்சுவடியில பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர், பசும்பொன் பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு மிகவும் தெளிவாக இருக்கு. இது இன்னைக்கு பாண்டியன் பேருக்கு பின்னாடி போடுறவன் இதே மாதிரி ஒரு ஓலைச்சுவடியை காட்ட முடியுமா? அதே மாதிரி முதுகுளத்தூர்ல ரணசிங்க தேவர் அப்படிங்கிற அவர் வீட்டில இருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுத்தாங்க. அந்த ஓலைச்சுவடி அந்த ரணசிங்க தேவர் பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஓலைச்சுவடி எடுத்தாங்க. இதே மாதிரி வேற யாராலையும் காட்ட முடியுமா? ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள், பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் தெளிவாக, முகலாய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் தெளிவாக பாண்டியர்கள் மறவர்கள் அப்படின்னு மிகவும் தெளிவாக எழுதி வச்சு போயிருக்காங்க. வேற யாருக்காவது அந்த மாதிரி ஆவணமோ ஆதிச்சுவடியோ ஏதாவது இருக்கா? இங்க இருக்கிற நடுக்கல் வந்து வெறும் நடுக்கல் கிடையாது. ஒரு வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லிட்டு ஒரு லூசு பைய பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா? இது வந்து இதுல ஒண்ணுமே இல்ல, இதுல நடுக்கல்லே கிடையாது. அடே, இந்த நடுக்கல்லே மறவர்கள் நடுக்கல் கிடையாதா? இது பாண்டியர் நடுக்கல். இந்த நடுக்கல் பேரே பாண்டியர் நடுக்கல். இதுல இருக்கிற சிற்பம் பார், இந்த சிற்பம் எல்லாமே பாண்டியர்களோட அமைப்புல கொண்டிருக்கும். இதுல உள்ள மறவர்கள் எழுதப்பட்டதுனால உனக்கு தெரியுது. இது மறவர்கள் எழுதப்படலனா இது எல்லாமே பாண்டியர் நடுக்கல் தான். இதுக்கு நீனே வாரிசா நாளைக்கு வந்து நிப்ப. இன்னைக்கு சேதுபதி மன்னர்களுக்கு வாரிசு இல்ல அப்படின்னா நான் தான் சேதுபதி மன்னர்கள் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நிப்ப. அதே மாதிரி நம்ம ஆயிஃபா மனோஜ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். அதாவது ஆயிஃபா மனோஜ்னு ஒருத்தர் இருக்காப்ல, அவர் சொல்றாப்ல, அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் வந்து சமீபத்தில் பேசினார் திருநெல்வேலியில. பேசும்போது சொன்னாரு பசுமன் முத்துராமலிங்க தேவரை நேதாஜி வந்து தரக்குறைவா பேசினாப்ல. பேசின உடனே அதற்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் ஆயிஃபா மனோஜ் வந்து பேசுறாப்ல. என்ன பேசுறாரு? அவர் வந்து செந்தில் வந்து மிகவும் தெளிவானவர். அவர் நிறைய வரலாற்று புத்தகங்கள்லாம் படித்து கரைத்து குடித்திருக்கிறார். அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கு வந்தா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. நான் என்ன சொல்றேன், எத்தனையோ பேர் தொண்டை கீரை, தொண்டை கத்த, தொண்டை வத்த பேசுறாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் பத்தி பேசுறாங்க. ஆனா அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்களா? பொறுப்பு கொடுக்கறது இல்ல. ஆனா தேவரை நேதாஜி தவறா பேசினா கூட்டு பொறுப்பு கொடுக்கறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதை பசுமன் முத்துராமலிங்க தேவரே சொல்லியிருக்காப்ல. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் பெரிய வேதாந்தமாக நினைத்து பேசக்கூடிய வஞ்சகம் நம்மை கெடுக்கிறது, கெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாப்ல பசுமன் முத்துராமலிங்க. அதாவது கோழைத்தனம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வீரன், அதாவது நம்மளுக்கு வெட்ட வருவாங்க கிட்ட நம்ம என்ன செய்யணும்? காலில் விழுந்து கெஞ்ச, ஐயா வாங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்ச கூடாது. நம்ம வந்து அவங்ககிட்ட நெஞ்ச நிமித்தணும். அவன் நம்மளை கொல்ல போறான்னு தெரியும், கொண்டுட்டு போ, ஆனால் நெஞ்ச நிமித்திட்டு சாவணும். செத்தாலும் நடுக்கெல்லாம் நிக்கணும். அதை விட்டுக்கிட்டு அவன் நம்மளை தவறா பேசுறவனை கூட்டு வந்து நம்ம வந்து பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய கோழைத்தனம். கோழைத்தனம் என்னைக்குமே அரசியல்ல வந்து என்னைக்குமே ஆளுமைக்கு செயல்படவே செய்யாது. ஏனென்றால் அது வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி என்னால் முடிந்த அளவு வரலாற்றை சிலருக்கு பதில் கொடுக்கணும்னு நினைச்சேன் இந்த மேடையில் வந்து பேசணும்ட்டு. ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சமுதாயத்தை பத்தி நிறைய பேர் தவறா பேசிக்கிட்டே வராங்க. அதனால நம்மளால பதில் கொடுக்க முடியல. காரணம், எத்தனையோ அமைப்புகள், தலைவர்கள், கட்சிகள் வச்சிருக்காங்க. ஆனா பதில் கொடுங்க பதில் கொடுங்க பதில் கொடுங்க நம்ம கேட்டா அவங்க வந்து பதில் கொடுக்க, தம்பி இதெல்லாம் ஏன்பா பேசணும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு அழுத்தம் இருக்கு. அதனால அதை வந்து பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த சமுதாயத்தை நீங்க வளர்ச்சி எடுத்தணும், இந்த சமுதாயத்தை எழுச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வரலாறை பேசாம
ஆனால் இந்த சமுதாயம் எழுச்சி அடையாது. வரலாறை பேசி இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயம் நம்ம இப்படி இருந்தோம். இப்போ நம்ம அண்ணன் பேசினாப்ல அறம் வளர்த்த பாண்டியர்கள், நெற்றியில திருநீர் எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாண்டியர். இந்த மாதிரி வம்சத்தில் நீ பிறந்தேன் அப்படின்னு நீ சொல்லணும்னா நீனும் அதே மாதிரி இருக்கணும்னு நம்ம வரலாறை சொன்னாதான் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சி வரும். அதே மாதிரி இன்றைய நேரத்தில் இப்படி நம்ம எத்தனையோ தலைவர்கிட்ட சொல்லியும் அவங்க வந்து அதை வந்து பேச முன் வரல. ஆனால் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் அண்ணன் கே என் இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து தொடர்ந்து எல்லா மேடையிலையும் வந்து நம்ம வரலாறு பாண்டியர்கள் மறவர்கள் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல. இன்னைக்கு அவர் கொடுத்த தைரியம் தான் நான்லாம் இங்க பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நின்று அவர் வந்து இந்த சமுதாயத்து மேல வரலாற்று ரீதியாலும் சரி, கல்லெறிஞ்சாலும் சரி, அம்பெறிஞ்சாலும் சரி, கத்தி எறிஞ்சாலும் சரி, எதையுமே முன்னாடி நின்று வாங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அண்ணன் இருக்காப்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சமுதாயத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி நின்று அடி வாங்கணும்ல. சமுதாய தலைவர்கள் அப்படிங்கிறது வெறும் பூமாலை மட்டும் வாங்குறது இல்ல, முன்னாடி கத்தி வீசினாலும் அதையும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். அவங்க தான் சமுதாய தலைவர்கள். ஸோ வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.